ஊர்ல இது ஒரு பெருமை மிகு விஷயமாக ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர். நம்ம ஊர்ல நிறைய கோயில்கள் இருக்கும். அப்படின்னு சினிமா படத்துல அந்த மேகத்துக்கு நடுவில் நடந்து போற ஒரு சைடில் இருக்குல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோயில்கள் எல்லாம் நாம வச்சு இவ்வளவு தூரம் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கடவுள் வந்து கோயில் எல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம கோயில்களுக்கு எல்லாம் போறோம், பூஜை பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம், பிரசாதம் எல்லாம் சாப்பிடுவோம். அது ஒரு வகை. அதற்கப்புறமா வீட்டுல பூஜை அறையெல்லாம் நாம வச்சிருப்போம். டெய்லி காலையில சாயந்தரமும் அதுக்கு விளக்கு ஏற்றி ஊதுபத்தி காமிச்சு பக்தி சிரத்தையோடு நாம பண்ணுவோம். அது ஒரு வகை. அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நாட்டில் பிறந்த ஞானிகள், மகான்கள், இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது நமக்கே நல்லா புரியுற விஷயம். நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயே இருக்கிறார். கடைசி அங்கதான் இருக்கார், முக்கியமா அங்கதான் இருக்கிறார். அது உணர்றதுக்கு தான் இந்த வெளியில இருக்கிற கோயில்கள், திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்கிறது. எதுனா மனசுக்குள்ள இருக்கிற இறைவனை நாம, இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ விவேகானந்தர் என்ன சொல்றார்? ஒவ்வொரு உயிரிலும் இருக்கின்ற இறைவனை நாம வழிபட பழக வேண்டும். நம்ம ஜீவாத்மாக்கள், அதாவது நம்ம போன்ற மனிதர்கள், கஷ்டப்படுறவங்க, துன்பப்படுறவங்க, இவங்க கிட்ட இருக்கிற இறைவனை நாம பூஜை பண்ணணும். பூஜை பண்றதுன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்றதா இல்ல, அவங்களுக்கான தேவை என்ன, அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா உதவுறது. நம்ம பேசும்போது அவர் ஐயா சொன்னார், கல்வி தானம். இப்போதைக்கு எல்லாருக்கும் முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் நல்ல கல்வி. நம்ம பிள்ளைங்கள இப்ப நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படிப்பாங்க எல்லாரும் இல்லையா? இப்ப அதுல இருந்து படிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாம் விளையாடி ஓடி ஆடி அப்படியே சுத்திட்டு இருப்பாங்களே ஒழிய அந்த கல்வியில நாட்டம் வந்து படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம்னா அந்த வயசுல வர்றது கஷ்டம். நம்ம ஊர் எளிமையான ஊர், இங்க எல்லாம் விவசாயத்தை நம்பி இருக்கிற கூலி தொழிலாளர்கள் இருக்கிற ஊருங்கிறதுனால பெற்றோராலேயும் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இங்க நாம வந்து இறைவன் வழிபாடாக, இறைவனுக்கு பூஜையாக இவங்களுக்கெல்லாம் மாலை நேரத்தில் டியூஷன் வகுப்பு வச்சிருக்கோம். இவங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும்னா என்ன, இவங்களை நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரபடி செய்யணும். அப்ப இவங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்து, மேலும் மேலும் படிப்பு சொல்லி கொடுத்து, வெளியூர்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பி சொன்னாரு. ஒரு பையன் வெளியூர் போய் படிச்சு நல்ல பொருளாதாரத்துல முன்னுக்கு வந்து தன்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் இந்த ஊருக்கு கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு இவங்களை எல்லாம் தயார் பண்ற பூஜை இந்த இடத்துல நம்ம நடக்குது, சேவை. அதே போன்று இப்போ தையல் வகுப்பு நடத்துறோம். இந்த ஊர்ல இருக்கிற நல்ல பெண்மணிகள்லாம் வந்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தைய கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் கிடைச்சதுன்னா சின்ன சின்னதான வருமானம் அவங்க பார்த்துக்கலாம். இங்க விவசாயம் இப்ப எல்லாம் மழை இல்லாம எல்லாம் சுற்றி வேலை வாய்ப்பு இல்லாம இப்படி இருக்கிற சூழ்நிலையில சின்ன சின்னதான வேலை வாய்ப்புக்காக அந்த ஒரு நல்ல பூஜை, புதிய பூஜை முறை இறைவன் எங்கெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், இந்த உயிர்கள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் செய்கின்ற சேவை, இறைவனுக்கு செய்கின்ற பூஜை அப்படிங்கிற முறையில் நாம் இதை செஞ்சுட்டு வரோம். இந்த சமிதி ஒரு பாரம்பரியமிக்க சமிதின்னு நாம எல்லாம் இந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் சொன்னா, ஐயா அவர்கள், நமது மதிப்பிற்குரிய ரத்னகுமார் அவர்கள் நல்ல சேவை அந்த காலத்தில் செஞ்சாரு. நடுவில் அது சில தொய்வுகள் ஏற்பட்டது. அந்த தொய்வெல்லாம் இப்ப சரி பண்ணி இவர் மூலம், அவர் மூலம், எல்லாம் ஊர் பெரியவர்களாகிய உங்களுடைய மூலம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊருக்கு இது ஒரு பெருமை மிகுந்த விஷயம். அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சுவாமிஜி பேசும்போது சொன்னாங்க, கடவுள் யார்? கடவுள் என்பவர் சுயநலம் இல்லாத தன்மை எதுவோ அதுதான் கடவுள். இப்ப நாம பார்க்கும் பொழுது நம்ம அண்ணனோ தம்பியோ இதுவோ சொந்தமோ பந்தமோ நட்போ சுயநலத்தோடு தான் எல்லாமே உலகம் போற மாதிரியான போக்குல போகும்போது எந்தவித பிரதிபலன் பார்க்காம இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது செய்யறது, எந்தவித பிரதிபலன் பார்க்காம தையல் வகுப்பு நடத்தி 4 பேருக்கு உதவுறது, இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி இங்க நடக்குது. நல்லா நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கூட நமக்கு உதவுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது எங்கே நகர்ந்து போயிடுவாங்க. அதான் உலகம் அப்படிதான் போகுது. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாருக்கும் பயன்படுறோம்னு இந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுக்காக, நல்ல ஒரு புண்ணியத்துக்காக இந்த இடம் ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி பண்ணிருக்கு. அதுக்கு அவருடைய இடத்தை கொடுத்திருக்கிறது அவருக்கு பெரிய பாக்கி. கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. தன்னுடைய இடத்துல ஊருக்கான பொது தொண்டு, இறைவனுக்கான சேவை. கோயிலில் நடக்கிற பூஜை ஒரு வகை, பூஜை பிடிச்சிட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க.
பிரசாதம் சாப்பிடுவோம், அப்புறம் இது வரும் அது வரும். அதனால எவ்வளவு பெரிய நன்மை நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் எல்லாம் படிச்சு பெரியவங்களாகும் போது பெருமை, இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு அந்த பெருமை என்ன, ஊர்ல இருந்து இங்க படிச்சுதான் நாங்களாம் வந்து நம்ம பல இடங்கள்ல பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் வயசானவங்க. இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிறீங்களா அந்த மயிலாப்பூர்ல, அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா 90 வயசு 95 100 வயசு ஆளுங்கள்லாம் அங்க வருவாங்க. நாங்க இந்த இடத்துல தான் படிச்சோம். அந்த கட்டடத்துக்கு 100 வயசுக்கு மேல மயிலாப்பூர்ல இருக்கிற மாணவர் இல்லம் கட்டடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. 1905 கட்டப்பட்டது. இப்போ அங்க படிச்சு தாத்தாக்கள் எல்லாம் வீல் சேர்ல இதுல வருவாங்க. 80 90 95 100 வயசு. ஒரு தூரம் போன 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இல்ல சின்ன விழாவில் 101 வயசு ஒருத்தர், 100 வயசு ஒருத்தர், 99 வயசு 3 பேரையும் கௌரவிச்சு. எல்லாம் அங்க படிச்சவங்க. அப்படி ஒரு காலத்துல இங்க பார்த்தோம்னா இந்த ஊர் பூரா இந்த டியூஷன் சென்டர் கடல் மங்கலம் அது ஒரு உதாரணம். அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க பூராவுமே அங்கதான் படிச்சு. ஒரு சின்ன நம்மள இதே மாதிரி ஒரு கிராமம் காஞ்சிபுரம் பக்கத்துல. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை குழந்தைங்களுமே சாயந்தரம் ஆனா இங்க ஒடியாந்துருவாங்க. வீட்டுல இருக்கவே மாட்டாங்க, எல்லாம் இங்க வந்துருவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இதை பண்ணிட்டு வண்டி வந்து இங்க உட்காந்துருவாங்க. பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது விளையாடுகிறது. அப்புறம் டியூஷன் சாயந்தரம் ஆரத்தி தினசரி தீபாராதனை நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. 2-3 டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. 8:30 மணி 9 மணிக்கு போவாங்க. சனி ஞாயிறு 2 நாள் உள்ளே தான் கிடப்பாங்க. அப்படி அந்த ஊரே அந்த ஒரு 2-3 பேரால மாறிக்கொண்டு இப்ப நாங்க கண் முன்னாடி நாங்க பார்த்தோம். அதே போன்று இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் நீங்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யும். ஒரு நல்ல நாள், உங்களுக்கு பிறந்த நாள் இப்படி எல்லாம் வரும்போது இந்த பிள்ளைங்களை எல்லாம் வந்து பார்த்து ஆளுக்கு ஏதாவது சாக்லேட் அப்படி இப்படி கொடுத்து நல்லா படிங்கப்பான்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணணும். இது முன்னின்று நடத்துறவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள். எல்லாரும் சேர்ந்த ஊர் கூடி தான் தேர் இழுக்க முடியும் இல்லையா? ஒரே ஆள் பண்ண முடியாது. ஒரே ஆள் பண்றதுக்கு இருப்பாங்க. ஆனா அதை விட பெருமை என்னன்னா எல்லாரும் சேரும் பொது விஷயம். இது சுயநலம் இல்ல. இதனால ஆருக்கு பிரயோஜனம் பார்த்தா கடவுளுக்கான வழிபாடு ஒண்ணு. இந்த நம்ம ஊர் பிள்ளைங்க பூரா நல்ல ஒழுக்கமும் பண்பும் உள்ளவர்களாக மாறுவாங்க. பள்ளிகள்ல சரியான படிக்க பசங்களால சொல்லிக் கொடுக்க கத்துக்க முடியல. ஒருத்தர் நிறைய பேர் படிக்க முடியாத மாதிரி சூழ்நிலை இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. உலகம் பூரா ஒரு பக்கம் சினிமா எல்லாம் நம்ம பசங்களை எங்கேயும் எடுத்துட்டு போகுது. இந்த கையில வச்சிருக்கிற போன் மூலம் எல்லாம் கலாட்டம் நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் நல்ல பண்பு உள்ள நல்ல குழந்தைங்களை மணிமணியா தங்கங்களை எல்லாம் பண்ணணும்னு சொன்னா இந்த இடம் தான். இவங்க எல்லாம் சுயநலம் இல்லாம நல்லது பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து இதுல எல்லாரும் நீங்க எப்ப முடியுத சாயந்தர நேரத்துக்கு வரணும். குழந்தைங்களை பார்க்கணும், எல்லாம் படிக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா. எல்லோருக்கும் இதுல பங்கு இருக்குது, எல்லோருக்கும் இதுல உரிமை இருக்குது, எல்லோருக்கும் இதுல பொறுப்பு இருக்குது. ஊருக்கானது இல்லையா? இவர் மட்டும்தான் அப்படி மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமானது. அப்படி இருந்தா நல்ல வளர்ச்சி. நம்ம ஊர் பிள்ளைங்க பூரா இங்க இருக்கணும். நல்ல ஒழுக்கம் பண்புகளோடு இங்க இருந்து இங்க இருந்து நல்ல மனிதர்கள் எல்லாம் உருவாகி இந்த கோணம்பட்டிங்கிறது இந்த சுத்து வட்டாரத்திலேயே சிறந்த மனிதர்களுடைய ஒரு ஊர், அது பண்புள்ள ஒரு ஊர் அப்படிங்கிறது உருவாகணும். அதுதான் நாம எல்லாம் செஞ்சுக்கிட்டே வரோம். உலகம் பூரா நம்ம தீர்த்திட முடியாது. ஆனா நம்ம கிட்ட யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் சரி பண்றக்கூடிய சக்தி நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. நாங்கெல்லாம் எந்த எப்பவுமே இருக்கிறோம். பக்கத்துல நம்ம கௌதமன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க, ராஜகோபால் சார் இருக்கிறாரு. இந்த ஊர்களும் எல்லாம் சேர்ந்து இது நல்லபடியா நடத்தி இது மேலும் 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 பயனுள்ளதா இருக்கணும். பகவான் எப்பொழுது நமக்கு அருள் புரிந்து நம்ம ஊர்ல இருந்து மிக உன்னதமான சிறந்த அற்புதமான மனிதர்கள் உருவாக வேண்டும். அதுக்கு நீங்களாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் இறைவன் ஆசி உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நிறைவு